குருஜி, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை பற்றிய பதிவில் இந்த விளக்கம் சந்நியாசி பருவத்தினருக்காக சொல்லப்பட்டது, கிரகஸ்தர்களுக்காக சொல்லப்படவில்லை, கிரகஸ்தர்களுக்கு வேறு சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லியிருந்தீங்க. அது என்ன என்பதை கூற முடியுமா குருஜி? இல்லற காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு விளக்கப்பட்டது ஏஷனா திரயங்கள் என்ற தலைப்பு. ஏஷனா திரயங்கள் என்றால் 3 விதமான ஏஷனாக்கள். ஏஷனா என்றால் அறியாமையால் கிறுக்குத்தனத்தால் பிறந்த வெறிகள், வெறி பிடித்து அலைதல் அப்படின்னு அர்த்தம். வெறிகள் 3. ஒன்று புத்திர ஏஷனா என்றால் எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் என்று பொதுவாக ஒரு ஏக்கம் இருப்பது சகஜம்தான், எல்லா உயிர்களுக்குமே இருக்கிறது. ஆனால் மற்ற உயிர்கள் எல்லாம் இல்லாத பொழுது அழுவது இல்லை. அப்படி இருந்தால் நிம்மதியாக இருப்பேன், இல்லை என்றால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது என்ற நிலைப்பாடு இருக்கிறதே, இதற்கு பெயர்தான் வெறி என்று பெயர். இது சரியா தவறா என்றால் இந்த நிலைப்பாடு, இந்த நிலையில் ஒருவன் இருப்பது தவறான நிலை, நோய் பிடித்த நிலை. இதிலேயே அடுத்த ஒரு நிலை இருக்கிறது, முற்றிய நிலை. குழந்தை பிறந்த பிறகும் ஒருவன் இது என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை இப்படித்தான் இருக்க வேண்டும், என் பிள்ளை என் விருப்பப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளை என்னுடைய ஏக்கங்களை பூர்த்தி செய்பவனாக இருக்க வேண்டும், என் பிள்ளை நல்ல உயர்ந்த நிலையை அனுபவிக்க வேண்டும் என்று கற்பனை கோட்டைகளை எல்லாம் கட்டி கொள்கிறான். அது பத்தாதுன்னு அதில் தோல்வி நடந்தால், அது மாறி போனால் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது என்று அடுத்து ஒரு பிரச்சனை. இவன் நினைச்சதெல்லாம் இவன் பையனுக்கு வந்துச்சா இல்லையா, இவன் பையன் அனுபவிச்சானா இல்லையா அப்படிங்கிறதே பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை தான். அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, முதல்ல இவன் பையன் அதெல்லாம் கிடைச்சாலும் சரி கிடைக்காலும் சரி இவனை மதிப்பானா இவனை மிதிப்பானாங்கிறதே தெரியல அவன் வளர்ந்த பிறகு. அது அடுத்த பிரச்சனை. இந்த அறிவு கொழுந்து என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, தன் பையன் தன்னை மிதிச்சான்னா இவன் சரியில்லை அப்படின்னு அந்த பையன் மேலதான் பாரத்தை போடுறான். தன்னுடைய விதி சரியில்லைன்னு அவனுக்கு புரிஞ்சுக்க தெரியல. என்ன, இதற்கு பெயர் தான் அறியாமையில் வெறி பிடித்த நிலையில் இருப்பது என்பது. இப்படி பலவிதமாக கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டு சிக்கலை ஏற்படுத்தி கொள்வது, பிள்ளைகளுடன் பலவிதமான பந்தங்களை ஏற்படுத்தி கொள்வது, இந்த நிலைப்பாட்டிற்கு பெயர் புத்திர ஏஷனா, புத்திர வெறி. அடுத்தது வித்தேஷனா அல்லது வித்த ஏஷனா. வித்தம் என்றால் செல்வம், சொத்துக்கள் என்று பொருள். செல்வம், சொத்துக்கள் என்பது விதியால் கொடுக்கப்படுகிறது. நாம் இந்த இறைவனுக்கு சேவை செய்வதற்கு சாதனங்களாக கொடுக்கப்பட்டவைகளை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு சேவை செய். அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் பார்க்க கூடாதா? அப்ப அறிவு கொழுந்து குடும்பத்தில் உள்ளவர்களின் உயிராக உள்ளே உட்கார்ந்து கொண்டு அனுபவித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருப்பது அந்த இறைவன் தான். அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. அப்படின்னா எனக்குள்ளேயும் இருப்பது இறைவன் தானா, உனக்குள்ளேயும் இருப்பது இறைவன் தானப்பா. உனக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறது அவரு தான், நீ இல்லை. அதை புரிந்துக்கோ முதல்ல. ஓ அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. நான் அவருக்காக தானே காசு பணம் சொத்து சுகம் நிறைய வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதையே நீங்க தப்பு சொல்றீங்க. அப்பா அவருக்கு என்னெல்லாம் ஜீரணமாகும் இந்த பிறவியில், அவருக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத விதி ஏற்கனவே கணக்கு போட்டு, அப்பா இந்த பட்டியலில் நான் உன்கிட்ட கொடுக்கறதெல்லாம் அவருக்கு ஆராதனை பண்ணு, அபிஷேகம் பண்ணு, நைவேத்தியம் வையின்னு தான் உங்ககிட்ட உனக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ சொத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? அதை மீறி பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பத்திரிகையில பார்த்தவன், டிவியில பார்த்தவன் எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கான்னு பார்க்க வேண்டியது. அதை ஒப்பிட்டு பார்த்து அப்படின்னா நான் அதை அடையணும், அப்படின்னா நான் இதை அடையணும்னு கற்பனைகளை வளர்த்துக்க வேண்டியது. இங்க நீ செய்ய வேண்டிய கடமைன்னு விதி உனக்கு கொடுத்ததே, அதை கோட்டை விட்டுட்டு வேண்டாததையெல்லாம் நீ அடையிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்ப என்னாச்சு? அங்க ஓடி போய் தோல்வி அடைய வேண்டியது, செய்ய வேண்டியதும் செய்யாம விட்டாச்சு. உன்னுடைய கற்பனை கோட்டைகளும் கட்ட முடியாம போயிடுச்சு. அப்படின்னா என்னாச்சு? இதற்கு பெயர் இரண்டாவது வெறி, அறியாமையால் பிறந்த பிடிவாதம், அதனால் வந்த நஷ்டங்கள். அப்படின்னே சொத்தே சம்பாதிக்க வேண்டாங்கிறீங்களா? அப்பா உனக்கு எவ்வளவு வேணுமோ அது வரும். வருவதை வைத்து கொண்டு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. வர வேண்டியது வந்துகிட்டே இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ முதல்ல வந்ததை செஞ்சு முடிச்சியா உன்னுடைய கடமைகளை? அதை நீ பாரு. அங்கேயே நீ 10% கூட செய்யல, அதை 20 30 தான விதி உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருக்கும்.
இப்போ சொன்னதை நீ இன்னும் இன்னும் வேதங்களை சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டால் இன்னும் இன்னும் நல்லா புரியும். இப்போ சொன்ன விளக்கம் போதுமானதாக இருக்கலாம், ஆனால் இப்போ சொல்லப்பட்டது, சுருக்கமாக சொல்லப்பட்டது, அது உண்மை. அடுத்தது மூன்றாவது லோக்க ஏஷனா. லோக்கம் என்றால் உலகங்கள், லோக்கங்கள் என்றால் நாம் பலவிதமான லோக்கங்களை பற்றி கேள்விப்பட்டுள்ளோம். என்ன, சொர்க்கலோகம், இந்திரலோகம் போன்று. இந்த பிறவியில் நாம் இப்படி வாழ்ந்தால், இந்த புண்ணியங்களை எல்லாம் சம்பாதித்தால் நாம் இந்த லோக்கங்களுக்கு, உலகங்களுக்கு போகலாம், அங்கே சென்றால் சீரும் சிறப்புடன் வாழலாம் என்று நாம் கேள்விப்பட்டு உள்ளோம். அதெல்லாம் உண்மையா என்றால் நம்முடைய முன்னோர்கள், நூல்கள் சொல்வது அதெல்லாம் உண்மை என்று. நாம் இன்னும் நூல்களை படிக்கும் பொழுது, அதனுடைய அமைப்புகளை புரிந்து கொள்ளும் பொழுது இது உண்மையாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் படிக்காமலே அது எப்படி உண்மை என்று கேட்டால் அதற்கு ஒரு வரியில் பதில் சொல்வது சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆகட்டும், அப்படி பல நூல்களை படித்தவர்களும் சரி, படித்தவர்களின் பேச்சை சிரத்தையுடன் கேட்டு ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, இந்த லோக ஏஷனாவில் சிக்குகிறார்கள். அப்படின்னா என்ன, நான் அப்படின்னா இன்னெல்லாம் செஞ்சா நான் அங்க போகலாம், இங்கே போகலாம் என்ற கருத்துகளில் சிக்குகிறார்கள். ஒன்று. அப்படி லோக ஏஷனா என்றால் மரணத்திற்கு பிறகு செல்லும் உலகங்களை பற்றி மட்டுமே கூட குறிப்பிடவில்லை, இன்னொரு பொருளும் இருக்கிறது. அது என்ன என்று இப்பொழுது பார்ப்போம். லோக்கம் என்றால் ஸ்டேட்டஸ் அல்லது நிலைப்பாடு அல்லது அனுபவிக்க தகுந்த நிலைகள் என்ற பொருளும் உள்ளது. அதாவது ஒருவன் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்கிறான் என்றால் இப்போது தொழிலாளி வர்க்கத்தில் இருக்கிறான். அவன் மெல்ல மெல்ல சம்பாதிச்சு என்னமோ பண்ணி சொத்து சேர்த்து கடைசியாக சொந்த நிறுவனத்தை துவக்குகிறான். இப்பொழுது முதலாளியாக ஆகிறான். நீங்க இப்ப ரெண்டு வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுப்போமே, ரெண்டுமே வேறு வேறு தளங்கள்ல இருக்கும். அவனுடைய இரண்டு வாழ்க்கை முறைகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும். இதைத்தான் அவங்க சுருக்கமா சொன்னாங்க, அவன் இருந்த உலகம் முன்னாடி வேறு, இப்பொழுது வேறு. அப்படின்னா அவன் பூலோகத்தை விட்டுட்டு எங்கே போயிட்டான்னு அர்த்தம் இல்லை, இங்கேயே அவனுடைய வாழ்வியல் முழுவதும் மாறி போய் இருக்கிறது என்று. அதனால் லோக்கம் என்றால் இன்னொரு பொருள் என்னவென்றால் வாழ்வியல் நிலைகள் அல்லது வாழ்க்கை தரங்கள் என்ற பொருள். அப்படி ஒரு நிலை வாழ்க்கை உயர்ந்தது, இன்னொரு நிலை வாழ்க்கை தாழ்ந்தது என்று நாம் பாகுபடுத்தி பார்க்க வேண்டாம் என்கிறது இந்த வாக்கியம். ஏன்னா கையில இருக்கிறது பிடிக்கல, அப்படி ஆனா நான் நல்லா இருப்பேன் என்று கற்பனை செய்ய வேண்டியது. அப்புறம் அப்படி ஆகி பார்த்த பிறகுதான் தெரியுது அது இன்னும் பெரிய சிக்கலாக இருக்கிறது. அங்கே நிம்மதி இல்லை, அங்கே வாழ முடியவில்லை, தற்கொலை செய்து கொள்ளலாம் போல இருக்கிறது என்ற எண்ணங்கள் வருகின்றன. இதைத்தான் வேண்டாம் என்கிறது. அதாவது வேறு வேறு வாழ்க்கை தரங்களில் உன்னுடைய கவர்ச்சி உன்னை இழுத்து செல்ல வேண்டாம். உனக்கு அமைந்துள்ளதை நீ நிம்மதியாக வாழ வேண்டும். இதற்குள் உண்மையில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. பலவிதமான கிறுக்கர்கள் தான் இவைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறார்கள். நீ இப்படி இருக்காதே, அப்படி ஆகிக்கொள் என்று தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் அவனுக்கு மனதில் பிரச்சனை வருகிறது. தன் பிரச்சனையை தீர்த்து கொள்ள அவங்க சொல்லி கொடுத்தவங்க சொன்ன மாதிரி எங்கேயாவது பார்த்து ஓட வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் தான் வெறி பிடிச்சு அலையிறது அப்படின்னு சொல்றது. அப்படி லோக ஏஷனா என்றால் வாழ்க்கை தரத்தை பற்றிய வெறிகள். இப்படி மூன்று விதமான ஏஷனாக்களும் ஒரு மனிதனுக்குள் இயல்பாக உற்பத்தி ஆகின்றன. அவைகளை என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சிறந்த குருவின் துணையுடன் சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டால் இந்த மூன்றும் கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த மூன்று பிழைகளும் ஒருவனுக்குள் நடக்காது. அதனால் ஒருவன் நிம்மதியாக வாழ முடியும். அதற்காகத்தான் சொல்லப்பட்டது, இந்த ஏஷனா திரயங்களை நிதானமாக சரியாக கையாளு என்று சொல்லப்பட்டது. வாழ்க பாரதி, வாழ்க பாரதம், வாழ்க பாரத பண்பாடு.